ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான சாஃப்டான ரவா கிச்சடி ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவா உப்புமா சாப்பிடாதவங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிச்சடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ரவையை வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கலாம். இனி கீ உருகுனதும் 1 கப் அளவு ரவை சேர்த்துடலாம். ரவை நல்ல ஃபைன் ரவையாக பார்த்து வாங்கிக்கோங்க. இனி இதை நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்கோங்க. ஏற்கனவே வறுத்த ரவை நீங்கள் வாங்கியிருந்தாலும் ஒரு வாட்டி நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கும் கிச்சடி. நம்ம நெய் போட்டு வறுக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் வறுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ ரவை நல்லா வறுபட்டுடுச்சு, வாசனையும் வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். அடுத்து நம்ம ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இனி இதில் காரத்துக்கு தகுந்தாப்பில் ஒரு 2 to 3 பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் நீக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் மிதமான சூட்டில் வச்சு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். தக்காளியை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நம்ம காயெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு சின்ன கேரட், அப்புறம் 4 பீன்ஸ், கொஞ்சம் பச்சை பட்டாணி, இது எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். காய் கொஞ்சம் கூட சேர்க்கணுனாலும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு வேக விடலாம். கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வேக விட்டதுக்கப்புறமா காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துடலாம். 2.5 கப் அளவு நம்ம தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் நம்மளோட கிச்சடி நல்லா சாஃப்டாக வரும். இனி இதில் கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நம்மளோட தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இனி இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை கொட்டிடலாம். கொட்டிட்டு இதை ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த தண்ணி நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி வரும். இந்த டைமில் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளோட சாஃப்டான கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இனி இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு கீ, 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சுவையான ரவை கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இது தேங்காய் சட்னியோடு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரவா கிச்சடியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.